ஹரே கிருஷ்ணா, வெல்கம் பேக். ஸோ எந்தெந்த குரூப்ல என்ன பண்ண போறீங்க, யாரு ப்ரெசென்ட் பண்ண போறீங்க? ஒருத்தர் பேசலாம், இல்ல 2 பேர் பேசலாம். ஐ எம் லீவிங் இட் டு யூ. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் சொல்லுங்க ஹரே பார்க்கலாம். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் எஸ், சொல்லுங்க மாதவி ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, எங்களுக்கு வந்து ஸ்லோகம் 8 to 12 பக்தியின் வளர்ச்சி பத்தி நாங்க பேசணும். ஓகே. சோ இதுல வந்து ஸ்லோகம் 8ல வந்து பகவான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் மீது மனதை நிறுத்தி முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. சோ பக்தியின் வளர்ச்சியில ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க. சோ முழு முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இத பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. ஸ்லோகம் 9ல என்ன சொல்றாங்கன்னா, முதல் வழிமுறை தெய்வீக அன்பினால் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணரின் மீது பற்றுதலை உண்மையாக வளர்த்து கொண்ட நபர்களுக்கானது. இது என்னன்னா, முதலே சொல்லிட்டாங்க, முழு அறிவோட இருக்கணும் அப்படின்னு. அந்த முழு அறிவுங்கிறது எல்லாருக்கும் பாசிபிள் இல்ல. சோ அதனால பகவான் வந்து 2 ஆப்ஷனையும் கொடுத்திருக்கிறாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணரின் மீது பற்றுதலை உண்மையாக வளர்த்து கொண்ட நபர்களுக்கானது. அடுத்த வழிமுறை பரமபுருஷரின் மீது அத்தகைய திவ்யமான அன்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ளாத நபர்களுக்கானது. சோ இந்த 2ஆம் நிலைக்கு வந்து பல்வேறு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. சோ அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு எஜமானருக்கு வேலை செய்யறோம் அப்படின்னா, நம்ம வந்து எஜமானருக்கு ஒரு அன்புனால அவங்களுக்கு வேலை செய்யறது கிடையாது. சோ அவர் வந்து இடமிருந்து தொண்டினை பெற்று சம்பளம் தருகிறார். அன்பு என்ற வினாவிற்கே இடமே இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளும் ஸ்ரீல பிரபுபாதா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ அதனால ஆன்மீக வாழ்விலோ ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அன்பின் அத்தகு நிலையினை நமது தற்போதைய புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். சோ பக்தியின் வளர்ச்சியில வந்து பயிற்சி செய்யுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து நம்ம யூஸ்வலா லைக் இஸ்கான் டிவோட்டிஸா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸ்ரீல பிரபுபாதா நமக்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்களோ அதை வந்து திரும்பி ஒரு முறை இதுல சொல்றாங்க. சோ பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பயிற்சி செய்ய விரும்புபவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? திறமை வாய்ந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சில விதிகளை பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் வந்து பக்தியின் வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க. லைக் மார்னிங் ஆரத்திக்கு போகணும், அதிகாலையில் எழ வேண்டும், குளித்து கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்ய வேண்டும். பிறகு விக்கிரகத்துக்கு அர்ப்பணிப்பிற்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்ய உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பற்பல செயல்களை செய்ய வேண்டும். அவன் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் பல உள்ளன. சோ நமக்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதா வந்து என்னெல்லாம் நமக்கு சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த பக்தியின் வளர்ச்சியுடைய ஸ்டெப்ஸ அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 10th ஸ்லோகம்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப வந்து ஒழுக்க நெறிகளை இப்போ எல்லாரோடையும் அதை வந்து பயிற்சி செய்ய முடியும். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் எஸ் நோ இருக்கும். அதே மாதிரி இதுலயுமே 2 ஆப்ஷனும் இருக்கிறாங்க. இப்ப என்னால பயிற்சி செய்ய முடியாது அப்படின்னா அவங்களுக்காக என்ன வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்க. சோ இப்ப நேரடி வழி இல்லை அப்படின்னா உன்னுடைய செயல்களின் பலன்களை தியாகம் செய்ய சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் வந்து இஸ்கான் கிருஷ்ணா கான்சியஸாவே இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளே பார்த்திருக்கோம், கோயிலுக்கு வந்து ஏதாவது பிரசாதம் பண்ணணும் இல்ல முக்கியமான நாளுக்கு மட்டும் டெம்பிளுக்கு வருவாங்க. அப்போ அதையும் வந்து ஸ்ரீல பிரபுபாதா என்ன சொல்றாங்கன்னா, அது காலப்போக்குல உன்னத நிலைக்கு வந்து அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தியாக வழிமுறையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ணரே உன்னத காரணம் என்பதை உணரும் நிலைக்கு வந்தடைகிறான். சோ இதுவும் ஒரு பக்தியின் வளர்ச்சியோட ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. ஸோ கடைசியில சம்மரைசிங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வழிமுறைகள் உள்ளன. ஒன்று படிப்படியான வழிமுறை, மற்றொன்று நேரடியான வழிமுறை. கிருஷ்ண உணர்வில் செயல்படும் பக்தி தொண்டு நேரடியான வழிமுறை. நமது செயல்களின் பலன்களை துரைப்பது மறைமுக வழிமுறை. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் மாதாஜி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. உங்க டீமுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதுல வந்து முக்கியமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் லேடர்னு சொன்னோம் இல்லையா, யோகா லேடர் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு சாராம்சமாக இந்த 5 ஸ்லோகங்களுடைய ஒரு முக்கியமான கருத்துக்கள் என்றால், மனதை பகவானின் மீது நிலைநிறுத்த வேண்டும். இது பல்வேறு ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் டாக்கிங் அபவுட் த எசன்ஸ் நவ், ஸ்டேஜஸ் ஆஃப் டிவோஷன் இல்லையா, எப்படி வந்து நம்ம பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்கு முதல்ல அவர் என்ன சொல்றாரு, மனசை கட்டுப்படுத்துக்க அப்படின்னு. மனசை கட்டுப்படுத்த முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், என்னால மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் 4 நியமங்களையாவது நீ கடைபிடி.
மாமிசம் சாப்பிடாத, மது அருந்தாதே, அந்த மாதிரி இந்த தகாத உறவுகள், சூதாட்டம். உன் மைண்ட் எங்க வேணாலும் போட்டோம், எனக்கு வந்து சினிமா பார்க்கணும், எனக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், எனக்கு வந்து பகவானை நினைக்க முடியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அப்ப என்ன சொல்றாரு பகவான், அந்த 4 நியமங்களையாச்சும் நீ பண்ணு அப்படின்னு. அந்த 4 நியமங்களும் பண்றது கஷ்டம் எனக்கு. எனக்கு வந்து மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நியமங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் நீ பகவானுக்காக சேவகம் செய். பகவானுக்காக சேவகம் செய்யறது அப்படிங்கும்போது மாதாஜி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு டிவோட்டிஸ் வந்து கோயிலுக்கு கூட வரமாட்டாங்க. ஒரு ரத யாத்திரம் பண்ணணும், அந்த ரதம் செய்யணும். ஹி மே பி எ கார்பெண்டர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கார்பென்ட்ரி ஒர்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இல்ல எங்கிட்ட கார் இருக்கு, நீங்க எல்லாம் வந்து ஒரு பிரசாதம் பண்றதுக்கு வெஜிடபிள்ஸ் போகணுங்கிறீங்களா, சரி வாங்க நான் மார்க்கெட்டுக்கு வரேன், என்னுடைய கார்ல வாங்க, நான் வந்து உங்களுக்கு இறக்கி விடுறேன் அப்படின்னு. சோ அது வந்து பகவானுக்காக சேவகம் செய்வது. அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணு. பகவானுக்கு என்ன பாக்குறாரு அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ கடைசியில அவர்கிட்ட எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பாக்குறாரு. அதுவும் கஷ்டம் அப்படிங்கும்போது அடுத்த லெவல் அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த பலனும் இல்லாம நீ என்னெல்லாம் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறியோ எல்லா வேலையும் செய்ய, ஆனா அந்த ரிசல்ட் எல்லாமே உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லாம எதேச்சியா நீ பண்ற மாதிரி பண்ணிட்டே போ. அந்த பலன் எதையுமே நீ எதிர்பார்க்காமல் நீ பண்ணிட்டு வா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வலியுறுத்தப்படுகிறது. இது எல்லாமே ரொம்ப கஷ்டம். என்னால வந்து மனசை கட்டுப்படுத்த முடியாது, என்னால நியமங்களை கட்டுப்படுத்த முடியாது, என்னால கிருஷ்ணருக்காக சேவகம் செய்ய முடியாது, நான் செய்யற வேலையையும் அந்த பலனையும் நான் யாருக்கும் தர முடியாது அப்படின்னா எல்லாமே கஷ்டமா? அட்லீஸ்ட் யூ டெவலப் யுவர் நாலேஜ். பிரபுபாதர் சின்ன சின்ன புக் எதுக்கு போட்டாரு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் அவர் சின்ன சின்ன புக்கே போட்டார். அவரு முக்கியமான கருத்துகள் அடங்கிய புத்தகங்களை அவர் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் உன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள், உன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கொள். அந்த ஞானத்தை நீ வளர்த்து கொள்ளும் போது அந்த ஞானத்தின் மூலமாக உன்னை பற்றிய ஒரு உண்மையான அறிவு உனக்கு தெரிய வரும். அந்த உன்னை பற்றிய ஒரு உண்மையான ஒரு அறிவு உனக்கு வரும்பொழுது எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் அவன் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படும். சரி நம்ம போய் மெடிடேஷன் பண்ணலாம், இந்த புக்ல வந்து இவ்வளவு எழுதியிருக்கு மனக்கட்டுப்பாடு அப்படின்னு, இந்த புக்ல படிச்சது ஷால் வி ட்ரை ஃபார் மெடிடேஷன், நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு. அந்த மெடிடேஷனுக்கு போகும்போது அந்த அஷ்டாங்க யோகி அந்த லெவல்ல பிரம்மத்தை மனதில் நிலைநிறுத்தி பண்ணும்பொழுது கொஞ்ச நாள் பொறுத்து அந்த டெவலப்மெண்ட் வரும்போது ஓ முழுமுதற் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அப்போ அவரை பத்தி, அவருடைய ரூபத்தை பத்தி, அவருக்கு செய்ய வேண்டிய சேவகத்தை பத்தி இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த குரூப்புக்கு ஒரு கேள்வி, 2 வகையான பக்தி தொண்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த 5 ஸ்லோகத்துல எங்கு கூறப்பட்டிருக்கிறது, அது என்னென்ன 2 வகையான பக்தி தொண்டு? நான் சொல்றேன் பிரபுஜி. எஸ். ரெண்டு விதமான பக்தி தொண்டு. ஒண்ணு நேரடியான வழிமுறை, இன்னொன்னு மறைமுகமான வழிமுறை. ஓகே. 12வது ஸ்லோகத்துல கொடுத்திருக்கு. சரி. முதல்ல தன்னோட செயல்களோட பலனை துறக்கணும், அது மறைமுகமான வழிமுறை. அந்த வழிமுறை மூலம் ஞானத்திற்கு வரணும், ஞானத்துல மூலம் அப்புறம் தியானம், அப்புறம் தியாகம், கடைசியா பிரம்மன் நிலைக்கு வரணும். அது படிப்படியான வழிமுறை. ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் விவரமா சொல்றீங்க, பட் இன்னும் ஒரு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? இருக்கு. ஒண்ணு வந்து ஒழுக்க நெறிகளை கொண்ட வகை, இன்னொன்னு வந்துட்டு முழுமுதற் கடவுள் மீதான அன்பில் முழுமையான பற்றுதல் கொண்ட வழிமுறை. இந்த ஒழுக்க நெறிமுறைகள் இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ அந்த ஒழுக்க நெறிமுறைகள், ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், நியமங்கள் சொல்றோம் இல்லையா, அதை நம்ம வந்து எப்படி நம்ம கடைபிடிக்கிறோம்? காரணம் என்ன அப்படின்னா புதுசா எந்த கலங்கத்தையும் நம்ம சேர்த்துக்காம நம்ம கிட்ட என்ன பாவங்கள் இருக்கோ அந்த பாவத்தை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நியமங்களை கரெக்டா கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது நாளைக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு நாளைக்கு ஒரு தீட்சை பெறும்பொழுது யூ டோன்ட் ஹேவ் அ நியூ சின்ஸ் அக்யூமுலேட்டட். பழசோட அப்படியே போயிடும், அவ்வளவுதான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒழுக்க நெறிமுறைகள், நியமங்கள். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பகவான் மீது அந்த அன்பு பரிமாற்றம், அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம், அது 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த பக்தியினுடைய வளர்ச்சியில் பார்க்கப்படுகிறது. நம்ம வந்து எல்லாருமே கேட்கலாம், பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, உன்னுடைய பலனை, உன்னுடைய செயலுக்கான பலனை நீ துறந்து விடு அப்படிங்கிறது ஒரு மெடிடேஷனை விட ஹவு இட் இஸ் பெட்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு.
மெடிடேஷன் பண்றதுக்கும் நீ செய்யக்கூடிய செயல்களினுடைய பலனையும் தருவதற்கு அப்படிங்கும்போது அந்த யோகா லேடரை பத்தி நம்ம பேசணும். கர்ம யோகா அப்படிங்கிறது அந்த ஏணியினுடைய அடித்தளம், பேஸ் லேடர், அது பேஸ் ஸ்டெப்ஸ். அட்லீஸ்ட் நீ அந்த ஏணியில ஏறுவதற்கு ஒரு முயற்சியை நீ செய்து கொண்டு இருக்கிறாய். அதனால் அது வரவேற்கப்படுகிறது. உன்னால சாத்தியம். இட் இஸ் மோர் பிராக்டிக்கல். நீங்க அதை பண்ண முடியும். கர்மயோகம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த புனிதமான ஒரு நிலையில பகவானுக்கு நம்ம கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1% நீ கொடுக்குற அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டு வந்தாலே கூட அது ஒரு வளர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த 12வது சாப்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படிச்சதனுடைய எசன்ஸை இன்னும் கொஞ்சம் வித் ஹை பிலாசபி, வித் ஹை அண்டர்ஸ்டாண்டிங் பகவான் இஸ் பிரசன்டிங் இட் அகைன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் நமக்கு அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியினுடைய முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. வெரி நைஸ்லி பிரசன்டட். நவ் நெக்ஸ்ட் குரூப் 13 இருந்து 19 என்னென்ன தன்மைகள்? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதவி, சொல்லுங்க. 13 to 19 பகவான் என்ன யாரெல்லாம் அவர் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றேன். இது அவ சொல்றது பொறாமை இல்லாதவனும் எல்லாருக்கும் நன்றாகவும் அகங்காரத்திலிருந்து விடுபடணும், அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் சஞ்சலம் இல்லாம இருப்பாங்க சொல்றாங்க. அடுத்தது ஒருத்தர் விதியா இருந்தா கூட நம்ம கர்மா விதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்காம துன்பப்படுவதே சரி அப்படின்னு நினைச்சிட்டோம். அது இல்லாம நம்ம உடம்பால கஷ்டம் ஏதாவது வந்தா கூட நமக்கு இன்னும் துன்பம் அதிகமா கொடுக்கணும். ஆனா பகவானோட கருணையால நமக்கு இந்த ஒரு குறைவான நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலையும் நம்ம பொறுமையாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிர்மம இந்த உடல் வலிக்கோ துன்புக்கோ அந்த அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா ஜட உடல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகங்காரத்திலிருந்து விடுபட்டு இருக்க அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி சகிப்புத்தன்மையோடவும் இருக்கிறாங்க. நம்ம ஆன்மீக குரு பெறப்பட்ட அறிவுரையினால நிபுணனா இருக்கிறதுனால இப்போ அந்த புலன்பாடுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க யாருக்கும் தொல்லையும் கொடுக்கறது இல்லை. ஒழுக்க நெறிகளை பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றதுனால அந்த பக்தன் நிலை பெறாங்க. இந்த இந்த செயல் பகவானுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இந்த பக்தன் மிகவும் பெரியவன் அப்படின்றாரு இந்த 13 ஸ்லோகால. அடுத்தது 15 ஸ்லோகம் யாருக்கும் தொல்லை கொடுக்காம யாருக்கும் தொடர்பு செய்ய இன்பம் சொல்றது சமநிலையில இருவங்க எனக்கு பிரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சாரு. நார்மலாவே டிவோட்டிஸ் ரொம்ப அனுப்பாங்க. இதனால பாதிப்படுறது இல்லையா, நம்ம கவலை கொடுத்தா கூட அதனால பாதிக்கப்பதில்லை. வெளி தொல்லை ஏதாவது வந்தா கூட பாதிக்கப்படாத மாதிரி பக்தன் பயிற்சி செய்யறாங்க. எப்பவுமே பக்தி தொல்லை இருக்கிறத இந்த பௌத்திக சூழல் அவங்க பாதிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதான் ஜாதிகள் எப்பவுமே பயந்துருங்க. ஆனா டிவோட்டிஸ் எப்பவுமே இதை அப்பாற்பட்டதுனால இந்த கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. அடுத்து 16 ஸ்லோகம். 16 இந்த ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாசனங்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதுனால எப்பவுமே நிர்ணயம் இருக்கிறதுனால பகவான் ஒரு பக்தன் எதுக்கும் அந்த பணத்துக்காக எதுக்கும் ரொம்ப முயற்சி செய்யறது இல்லையா, அதை ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப சுத்தம் அதிக நீராடுறது. அதனால எப்பவும் உள்றோம் எப்பவும் தூய்மையா இருக்க எல்லா செயல்களையும் எல்லா செயல் நோக்கம் இதுதான் அப்படி இருந்துக்கிறதுனால எந்த வழி வந்தாலும் அதுல ஈடுபட்டு இருக்காங்க. இதாவது ஒரு கட்டடம் கட்டணும் நினைச்சா கூட நமக்கு ஒன்றும் பண்றது இல்லை. நமக்கு நம்ம ஃபேமிலா கட்டணும்னு நினைக்காம பகவானுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது 7 ஸ்லோகா. 17 ஒரு ரொம்ப மகிழ்ச்சி அடையதோ தூமடையதோ இல்லை, உடனேயோ சீடனையோ ஏக்கம் இல்லை. அதே இந்த மங்களம் செய்யல் எதுக்கு அப்பாற்பட்டு இருங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இவரும் கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்த லாஸ்டா 19 ஸ்லோகா. இதுல கிருஷ்ணன் என்ன சொல்றா, ஒருத்தன் தீ தொடர்புல இருந்து விலகியே இருக்காங்க. சில புகழ்றாங்க, சமயம் இகழ்றாங்க. ஆனா அதெல்லாம் பாதிக்கிறது இல்லை. பாதிக்கிறது மௌனமா இருக்காங்க. மௌனமா இருக்காங்க, எதுவுமே பேசக்கூடாது. அபத்தமானவர்களை பேசாம கிருஷ்ணபட்டி தேவையான மட்டும் பேசணும். பகவானோட சந்தோஷத்துக்காக பகவானை பற்றி மட்டுமே பேசணும்
அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் உணவு கிடைக்கிறோ வசிக்கிற இடமோ எதுவும் சரியில்லைன்னா கூட இப்ப வந்து நம்ம படிக்கிறோமா போகும்போது ஒரு சில சமயத்துல வந்து பெரிய இடத்துல தங்க நார்மலா ஒரு ஒரு என்ன சொல்றது கட்டு அந்த மாதிரி தரக்கூடிய ஆனா வந்து ரொம்ப சொந்தமா தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எதுக்குமே வந்து ஆசைப்படாம இருக்காங்க. அதான் வந்து அதான் இந்த மாதிரி பக்தன் வந்து ரொம்ப பிரியமானவன் சொல்லி கிருஷ்ணன் சொல்றேன். அரிதானவன் ஆனா இருந்தாலும் இந்த பயிற்சி பண்றதுல எனக்கு இந்த பக்தரை ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றான். நெருக்கமானவன். ஓகே மாதேவி, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா கவர் பண்ணிருக்கீங்க எல்லாமே. எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு. 13 இருந்து 19 வரைக்கும் கூறப்பட்டது. சோ எந்தெந்த குணங்கள்லாம் பகவான் கிருஷ்ணரிடம் ஒருவனுக்கு பிரியத்தை ஏற்படுத்தும், பகவான் கிருஷ்ணருக்கு நம் மீது பிரியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, பொறாமையற்ற நிலை, அனைவரிடமுமே கருணையோடு இருப்பது, அகங்காரம், பொய் அகங்காரத்திலிருந்து விடுதலை, துக்கத்தையும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சரிசமமாக பார்ப்பது, எப்பொழுதுமே வந்து மன நிறைவோடு இருப்பது, வேறு யாரையும் எந்த கஷ்டத்திலும் வைக்காம இருக்கிறது, இதெல்லாமே ஒரு சிறந்த குணங்கள். பதட்டமற்ற நிலை, நம்ம செய்யக்கூடிய சாதாரண செயல்களில் இருந்து கூட நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு செயல்பாடு, எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்க்காம செய்யக்கூடிய செயல்கள், தூய்மையா இருக்கிறது, செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து உங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ்மெண்ட் இல்லையா, உங்களுடைய அனுபவத்தை காண்பிப்பது, புலம்பாம இருக்கிறத விட்டுட்டு எப்படி அர்ஜுனன் புலம்பிட்டு இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாமே பகவானுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, துக்கத்தையும் அதாவது சந்தோஷத்தையும் வருத்தத்தையுமே எந்த அளவிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே சரியாக பார்ப்பது, ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சமநோக்கோடு பார்க்கக்கூடியது. அந்த சமநோக்கோடு பார்ப்பதும் எப்படி என்றால், நண்பர்கள் எதிரிகள் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்குது, அவமரியாதை கிடைக்குது, அதுக்கு உதாரணம் கூட கொடுப்பாரு பிரபுபாதர். நல்ல ஒரு சூடு, நல்ல ஒரு குளுமை, எல்லாத்தையுமே வந்து சரியான ஒரு நோக்கத்தோடு பார்ப்பது, சமமாக பார்ப்பது, நாட் சரியாக, சமநோக்கோடு பார்ப்பது, கலப்படமற்ற வாழ்க்கை, எந்த விதமான கலங்கங்களும் ஏற்படுத்தாத வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, ஞானத்தில் மிகச்சிறந்த ஒரு நிபுணனாக நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது, எல்லாத்துலயுமே ஒரு திருப்தி, நமக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு திருப்தி, போதும் என்ற மனமே பொன் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே ஒரு திருப்தி தரக்கூடியது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பகவான், அந்த ஒரு பிரியமான பகவான், நமக்கும் வந்து பகவானோட ஒரு பிரியம் கிடைக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இந்த குணங்களை வளர்த்து கொள்வதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பகவானினுடைய கருணை நமக்கு எப்படி கிடைக்கிறது. ஒரு 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 சோகமான நிலையில் ஒருத்தர் இருக்காரு, அந்த சோகமான நிலையிலும் நான் வந்து ஒரு பக்தனாக இருந்தாலும் கூட பகவானினுடைய கருணை எனக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க கிட்ட எப்படி வருது அப்படின்னா, இந்த கஷ்டத்தை விட ஒரு பெரிய கஷ்டம் வராம பகவான் எனக்கு இதோட என்ன சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை, எனக்கு ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வர்ற அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் இருந்தது அப்படின்னா, அதற்காக உடனே அப்படி துவண்டு போய் புலம்பாமல் இருப்பது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இல்லாம பகவானுடைய கருணை, நான் வந்து பெரிய தண்டனை எனக்கு கிடைச்சிருக்கணும், நான் பண்ண இந்த தவறுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கணும், ஆனா ஒரு சாதாரண ஒரு வார்னிங்கோட எனக்கு விட்டாச்சு, இதெல்லாமே பகவானினுடைய கருணை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல எந்த இன்ப துன்பங்களுக்கும் மயங்காமல், பிரகலாத் மகாராஜா வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பொருளுரையில எழுதும்போது பிரபுபாதன் அதை பத்தி நிறைய எழுதுறாரு. பிரகலாத் மகாராஜா வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, எல்லா கஷ்டங்களையுமே வந்து பகவானை வந்து மனதில் நிறுத்தி கொண்டு, எந்தவித ஒரு ஆசையும் இல்லாமல், எந்தவித ஒரு துக்கமும் இல்லாமல் எப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தினாரோ, அது போல உலக வேர்ல்டுலி அஃபேர்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஒரு பௌதீக சுகம் தரக்கூடிய அந்த ஜட உலக விஷயங்களிலிருந்து நாம் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதன் மீது ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிங்கும்போது அனபேக்ஷகா அப்படின்னா நடுநிலையோடு இருப்பவர்கள். நடுநிலையோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதனுடைய அந்த பாதிப்பு தெரியவே தெரியாது. இது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னா, சுச்சிஹி, தூய்மையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன கலங்கம், ஒரு சின்ன ஆசை மனசுல இருந்தா கூட நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க மாறிடுவீங்க, அந்த நியூட்ராலிட்டில இருந்து வெளியே வந்துருவோம். சோ இந்த மாதிரி இந்த குணங்கள் எல்லாமே சிறப்பாக இருப்பவன் யாராக போக போறான் என்றால், என்னுடைய பக்திமான், ஒரு பக்தன், பக்திமான் அப்படின்னு வரும்பொழுது
இந்த முக்கியமான குண அம்சங்கள் எல்லாமே இருந்ததுன்னா, காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே பகவான் கிட்ட இருக்கு. பகவான் எந்த விதத்திலையும் களங்கம் அடையாதவர். சோ அவருடைய அங்கமாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு சிறு துளி அளவு ஒரு பக்திமானாக இருந்து பகவானுடைய சேவகத்தில் இருந்தோமே ஆனால் எல்லாரையுமே சரிசமமாக பார்த்து கொண்டு, கடைசி ஸ்லோகத்தை சொல்றாரு இல்லையா, எல்லாரையுமே சரிசமமாக பார்த்து கொண்டு, எல்லாமே இந்த இருமைத்தனம் எதுவுமே இல்லாம பகவானுக்காக நாம செய்யும் பொழுது, பகவானினுடைய உணர்வோடு நாம் செய்யும் பொழுது அதற்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை இவர்கள் பக்தன் என்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியை மாத்திரம் வளர்த்து கொண்டானே ஆனால், நான் பெருசா படிச்சிருக்கேன், நான் ஒரு டிவோட்டியா இருக்கேன், என்னை யார் பார்த்தாலும் இவர் டாக்டர் இவர் இன்ஜினியர்னு சொல்லணும்னு ஆசைப்படாம இஸ் அ வெரி குட் சர்வெண்ட், இஸ் அ வெரி குட் டிவோட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஒண்ணுதான் நமக்கு ஐடென்டிபிகேஷனா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பகவானினுடைய மிகச்சிறந்த ஒரு பக்தனாக நாம் இங்கு பார்க்கப்படுகிறோம். சோ ததஸ்த லட்சணம் அப்படின்னா முக்கியமான குணங்கள் இல்லாமல் ஒரு ஆன்சிலரி சப்ஜெக்ட் சொல்லுவோம் இல்லையா, மெயின் சப்ஜெக்ட் ஆன்சிலரி சப்ஜெக்ட் சொல்ற மாதிரி அந்த ததஸ்த லட்சணம் அப்படிங்கும்போது ஆல் திஸ் குவாலிட்டிஸ், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே பகவானிடம் நமக்கு ஒரு பிரியத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஸ்வரூப லட்சணம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயங்கள் பகவானிடமிருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அது என்ன, பகவான் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட கொஞ்சம் இருந்து அதை சரியான ஒரு பாதையில் நாம் எடுத்து செல்வோமே ஆனால், ஒரு தனிப்பட்ட மனிதனாக நாம் அதை எப்படி வழி நடத்துகிறோம். ஒரு கூட்டமா இருக்கும்போது நம்மளுடைய பிஹேவியர் வேறையா இருக்கும், தனிமையில் இருக்கும்போது நம்மளுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம தனிமையில் நம்ம எப்படி இருக்கோம், அதே போல மற்ற ஜீவராசிகளோடு பழகும் போது நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கு ஏதேனும் சோதனைகள் ஏற்படும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், பகவானோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது, பகவானுக்காக ஒரு செயலில் ஈடுபடும் போது நாம் எப்படி நம்மை நடத்தி கொள்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ஆல் திஸ் குவாலிட்டிஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அது எல்லாமே ஈக்குவலா இருந்தா தான் பகவானினுடைய நெருக்கத்தை, அவருடைய பிரியத்தை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம இப்ப பார்த்தோம். கடைசி ஸ்லோகம் இந்த ஒரு அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம். அந்த 20வது ஸ்லோகம், ஏது தர்மாமிருதம் யிதம் யதோக்தம் பரியுபாஷதே ஷத்ததான மத்பரம பக்தஷ்டே அதிவே மே பிரியஹ பக்தஷ்டே அதிவமே பிரியஹ. இந்திரா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். ஹரே கிருஷ்ணா. சோ பகவானை நாம் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக வைத்து கொண்டு எல்லா செயலையும் எடுப்பதும் போது அவருக்கு பிரியமானவராக நாம் மாறுகிறோம். இந்த பக்தியில நம்ம இருக்கும்போது பிரியமானவராக மாறுகிறோம். அவங்க எப்படிப்பட்ட பாதையை, எப்படிப்பட்ட பக்தி பாதையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், உபயோகிக்கிறார்கள் அப்படிங்கும்போது அழிவற்ற, அழியாத, மறையாத, எப்போதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய பாதைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு பகவானை முழு நம்பிக்கையோடு தங்களை ஐக்கியப்படுத்தி பகவானை இலக்காக வைத்து அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பக்தியில் ஈடுபட வேண்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 வகையான பாதைகள், ஒண்ணு அருவவாதம், ஒன்னொன்னு உருவவாதம் அப்படின்னு. அந்த அருவவாதத்தை யாரு எடுத்துக்க முடியும் அப்படின்னா, பகவானிடம் சரணடைவதற்கு ஒரு டைம் ஒண்ணு வரும். அந்த டைம் வரைக்கும் they will be in the impersonal form. So who can be called as an impersonalist? இவங்க அருவவாதிகள் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, பகவானிடம் சரணடையும் நேரம் வரும் வரையில் அவர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள். காரணம் என்ன அப்படின்னா, சரணடையாத வரை அவர்கள் உருவத்திற்கு மரியாதை தருவது, மரியாதை கிடையாது, உருவத்தை பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ற பாதை எப்படிப்பட்ட பாதை என்றால் அருவவாத பாதை தான். சோ அந்த நேரம் வரைக்கும் தான் அவங்கள பத்தி நம்மளால பேச முடியும். அவங்க அந்த பகவானை பற்றிய ஒரு தன்னுணர்வு பெறும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்தன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தூய பக்தருடைய சங்கமம் கிடைக்கும் பொழுது, அந்த அருவவாதிக்கு ஒரு பக்தருடைய சங்கமம் கிடைக்கும் போது பகவானை பற்றிய ஒரு
ஒரு பேச்சுவார்த்தை இல்லைன்னா ஒரு 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 உணர்தல், ஒரு முதிர்ச்சி கிடையாது, அந்த பகவானை பற்றிய ஒரு அறிவு அந்த பக்தர் மூலமாக அவர்களுக்கு தெரிய வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாதையிலிருந்து வெளியே வருகிறார்கள். சோ அந்த அருவவாதத்திலிருந்து அவர்கள் பக்தர்களாக மாறக்கூடிய தருணங்கள் எப்போது என்றால், ஒன்று சரணடைவது. அந்த சரணடைவது எப்படி? இது போன்ற ஒரு பக்தர்களுடைய ஒரு சங்கமம் கிடைக்கும் பொழுது. அதே போல அந்த அருவவாதத்தில் இருக்கும் பொழுது தட் இம்பர்சனலிஸ்ட் அவங்க வந்து எந்த செயலுக்கும் ஆசைப்படாதவர்கள். அவங்க இந்த ஒரு பக்தனுக்கான குவாலிட்டிஸ் அவங்க கிட்டயுமே இருக்கு. தே டோன்ட் லுக் ஃபார் த ரிசல்ட்ஸ். இந்த பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் என்ன அப்படின்னா, அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும், அந்த அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர அவங்களுக்கு வேற எந்த பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் செய்கிறார்கள். அதுதான் நம்ம முக்கியமாக இந்த பக்திக்கும் இந்த அருவவாத பாதைக்கும் பக்தனாக தன்னை மாற்றிக்கொள்ளும் போது, கிருஷ்ண உணர்வில் தன்னை முழுமையாக அவன் ஈடுபடுத்தி கொள்ளும் போது அவனுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஸ்லோகத்துல பார்த்தோமே, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அவனுக்கு தேவையே படாது. இந்த இம்பர்சனலிஸ்டுக்கு தேவையே படாது. பக்தனுக்கு எல்லாமே வந்துடுது. சோ இந்த ஒரு அத்தியாயத்தில் பகவான் கூறக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், ஆன்மீக தொண்டு ஒன்றுதான் பகவானை பற்றி அறிவதற்கு, பகவானை அடைவதற்கான பாதையை பற்றிய ஒரு தன்னுணர்வு பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். அது எப்படி கிடைக்கும் என்றால், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய பக்தி தொண்டின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு பக்தர்களினுடைய சங்கமத்தோடு ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை குருவாக ஏற்றுக்கொண்டு, அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தில் உள்ள ஒரு குருவை ஆன்மீக ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு பகவானை பற்றிய அனைத்தையும் தெரிந்து கொண்டு பகவானின் புனித நாமத்தை ஜபிப்பதின் மூலமாக ஒருவன் மிகச்சிறந்த ஒரு பக்தியை அடைய முடியும். சோ இந்த 6 சாப்டர் 7 to 12 நம்ம பார்க்கும்போது, இடைப்பட்ட பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 to 6, 7 to 12, 13 to, இந்த முக்கியமான ஒரு பகுதி பக்தி எப்படி வளர்த்துக் கொள்வது, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகவானுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக பௌதீக ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்த இன்ப துன்ப எதைய பத்தியுமே கவலைப்படாம உடலையும் ஆத்மாவையும் ஒருங்கிணைத்து, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் உங்களுக்கு ஆத்மா, அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பௌதீக செயல்ல ஈடுபடணும் அப்படி சொல்லவே வரல. இந்த இடத்துல ஆரோக்கியமான உடலை வைத்துக்கொண்டு அந்த ஆத்மாவையும் ஆரோக்கியமாக வளர்த்து கொண்டு, இட் இஸ் கோயிங் டுகெதர். ரெயில் தண்டவாளம் மாதிரி. யூ டோன்ட் ஹேவ் டு டிரெயில் மீன்ஸ் உங்க ஹெல்த் நல்லா இருக்கணும், யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் த சோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வச்சுக்கிட்டு பகவானினுடைய கருணை மூலமாக எல்லாமே சிறப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களின் மூலமாகவும் சிறப்பாக அது நமக்கு அமையும். அது எப்படி அப்படிங்கிறது தான் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம், உங்க எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கலாம், மத்திய லீலையில இருக்குது. சாது சங்கா நாம கீர்த்தன பாகவத ஸ்ரவண மதுராவாச ஸ்ரீமூர்த்தி ஸ்ரத்தாய சேவன சகல சாதன சிரேஷ்ட ஏ பஞ்ச அங்க கிருஷ்ண பிரேம ஜன்மாயி ஏ பஞ்சார அல்ப சங்கா. 5 வகையான அங்கங்கள் பக்தியில 64 வகையான அங்கங்களை பத்தி ரூப கோஸ்வாமி பேசி இருந்தாலும், இந்த 5 பிரதான அங்கங்களாக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சாது சங்கம். அந்த பக்தர்களுடைய ஒரு சங்கமத்தின் மூலமாகத்தான் நம்மளுடைய அனர்த்தங்கள் நமக்கு காண்பிக்கப்பட்டு தே பிகம் அ ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷனா நமக்கு அதன் மூலமாக பகவானுடைய புனித நாமத்தை நம்மால் ஜபிக்க வைக்கணும், சாண்டிங் பண்ணு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறோம். நாம கீர்த்தனம் செய்வதன் மூலமாக அதன் பிறகு ஒரு ருச்சி ஏற்பட்டு ஸ்ரீமத் பாகவதம், பகவானுடைய லீலைகள், பக்தர்களுடைய லீலைகள், பாகவத ஸ்ரவணா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு அதன் பிறகு மதுரா வாசா, ஒரு புனித தலத்தில் நாம் இருப்பதற்கு. நிறைய பேர் கேட்கலாம், மதுரா வாசானா நான் மதுரால போய் ஸ்டே பண்ணணுமா, மாயாப்பூர்ல போய் இருக்கணுமா, விருந்தாவன்ல போய் இருக்கணுமா? நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையே ஒரு ஆலயமாக, ஒரு புனித தலமாக நீங்கள் மாற்ற முடியும். எப்படி? அந்த ஃபர்ஸ்ட் 3 நீங்க பண்ணுனீங்கன்னா உங்க வீடே ஆட்டோமேட்டிக்கா தட் வில் பிகம் அ டெம்பிள், தட் வில் பிகம் அ பில்கிரிமேஜ், தட் வில் பிகம் அ ஹோலி சைட். சோ அந்த மதுரா வாசத்தில் நீங்கள் இருந்து கொண்டு பகவானினுடைய
விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்வதின் மூலமாக ஸ்ரீமூர்த்தி ஸ்ரத்தாய சேவனம், ஸ்ரத்தையா எந்த விதமான ஒரு சிரத்தையுடன் செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரத்தையுடன் ஒண்ணு செய்யும் பொழுது இந்த பக்தி அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக பிரமாதமாக வளரும். இப்ப 7 to 12 வரைக்கும் நம்ம பார்த்தோம். 7வது ஆரம்பத்துல 7.1ல பகவான் என்ன சொன்னாரு? மயி ஆசக்த மனகா, பிராக்டிஸ் ஆஃப் யோகா. யோக பயிற்சியை முழுமையாக என்னுடைய உணர்வோடு, என்னை பற்றிய சிந்தனையோடு, உன்னுடைய மனது என் மீது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு என்னை முழுமையாக புரிந்து கொண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பக்தி யோகத்துல பத்தி ஆரம்பிக்கும் போது கடைசியா என்ன பண்றாரு? முடிக்கும் போது 12 எண்டிங் என்ன ஆகுது? அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். பக்தஸ்தே அதைவ மே பிரியகா. அவ்வளவு நெருக்கமானவர்கள். எப்படி நீங்க நெருக்கமா வரீங்க அப்படின்னா மையி ஆசக்த மனகா. அது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். அதுக்கப்புறமா பல்வேறு வகையான ப்ராசஸ் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும். 6.47 நமக்கு தெரியும், யோகினாம் அப்பி சர்வேஷாம், அதை பத்தி சொன்னார் அவர். ஆனாலும் வேறு ஒரு மாற்றுப்பாதையில் நாம் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்ம யோகத்துல அந்த யோகி எப்படி சிறந்தவனாக இருக்கான்னு அந்த 6.47 சொன்னவர் 7 to 12 வரைக்கும் வித்தியாசமான ஒரு பக்தியை பற்றி அவர் பேசி அதன் மூலமாக பகவானுடைய பிரியமானவர்களாக நாமும் மாற முடியும் அப்படிங்கிற விஷயம்தான். இதன் பிறகு லாஸ்ட் 6 chapters he is going to talk about ஞானம், தியான யோகா. அந்த தியான யோகா எப்படி பக்திக்கு எடுத்து செல்கிறது. கடைசியா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ணும்போது கடைசியா அவர் என்ன சொன்னாரு? பல்வேறு வகையான விஷயங்களை சொல்லிட்டு எதுவுமே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் டெவலப் யுவர் நாலேஜ். அந்த நாலேஜ் டெவலப் ஆகும்போது தான் உனக்கு அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்திற்கு நீ எடுத்து செல்லப்படுவாய் அப்படிங்கிற விஷயம்தான் டீடைல்டா நெக்ஸ்ட் 6 chaptersல வரப்போகுது. ஸோ இதோட நம்ம இந்த 2வது யூனிட் எக்ஸாம்ஸ் 2வது யூனிட்டுடைய செஷன் நமக்கு இன்னையோட முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நம்ம 1/2 hour போட்டோம், 1 hour எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 2-3 வாரம் அந்த 1/2 hour இல்லாத எல்லாம் சேர்த்து இந்த வாரத்துல வாங்கியாச்சு. அது ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் நீங்க எக்ஸாமு, அப்புறமா அந்த நரசிங்க சதுர்தசி எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, நான் கவனிக்காம விட்டுறேன் அந்த டேட்டை. ஸோ நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போக வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளவு விரைவாக நம்ம இந்த அடுத்த யூனிட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்பதான் உங்களால இந்த பக்தி சாஸ்திரியை முடிக்க முடியும். நீங்க எல்லாம் வெற்றிகரமா வந்தீங்கன்னா பக்தி வைபவ் உங்களை வச்சு அப்படியே ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கு எங்களுக்கு. அட்லீஸ்ட் வி ஆல் வில் பி என்கேஜ் இல்லையா? பக்தி படிக்கிறதுல நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து இந்த பக்தி சேவகத்துல இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் கோஆப்ரேஷன். ஸோ இதோட நம்ம இந்த செஷன் முடிக்கிறோம். வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் ஆஸ்க்.